ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதோட அதோட பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சோ, ஸோ அதுதான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு எல்லா படத்துக்கும் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ என்னென்ன ட்ரெய்லர் வருதோ, அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளோட தாட்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ மறக்காம வந்துட்டு நீங்க வந்து இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்னோட என்னோட எனக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர வந்துட்டு மறக்காம கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 7:30 மணிக்கு மலேசியா டைம் வந்து வரணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க விட்டு வந்துட்டு 7:40 போல வந்து விட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க வந்து ஹார்ட் டிஸ்கை தொலைச்சிட்டாங்களா இல்லை அப்லோட் பண்ணுறன்ற பேரில் டிலீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் லேட்டில் தான் வந்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே, டீசர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேட்டையன் படத்த டீசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக இம்பாக்ட் இல்லை. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு வேட்டையன் படத்த டீசர் வந்து தெரிக்கும் அப்படி இப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து வந்துட்டு ஒரு தலைவர் ஃபேனால வந்துட்டு ஓகே கண்டிப்பா வந்து வேட்டையன் ட்ரெய்லர் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி டீசர் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? சம்திங் வந்து தலைவர் பர்த்டேக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேன்ஸ் வந்து என்னென்ன செலிப்ரேட் பண்ணமோ அந்த கிளிம்ஸை பார்த்து அது எல்லாத்தையும் மெட்டீரியலாக வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசர் வந்து சூப்பராக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் டீசர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கண்டென்ட் பேஸ்டாக வந்து ஒரு கட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை, டீசர் தானே விட்டுருக்காங்க, ட்ரெய்லரில் கண்டிப்பாக பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ட்ரெய்லரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு இது வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக வந்து ஒரு டீசென்ட் ட்ரெய்லர் கட் தான் சொல்லுவேன். ஸோ ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஒரு ஸ்டாரி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி டார்ச்சர் நடக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்துட்டு யார் பண்ணுறது, இந்த மாதிரி கிரிமினல்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்டி படைக்கிறது யாரு, ஸோ அவங்களுக்குலாம் மேலே ஒரு கிரிமினல் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களாம் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணுறதா வந்துட்டு நம்ம வந்து தலைவரோட ஒரு ஜாப்பே. ஸோ அவர் வந்து எப்படி வந்துட்டு இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாரு, எப்படி வந்து என்கவுண்டர் இது பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு இப்போ என்கவுண்டர்ன்றது வந்து சும்மா வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து போலீஸ் அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்கவுண்டர்ன்றது வந்துட்டு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு உயிரை வந்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ என்கவுண்டர்ன்ட்டு சொல்கிறப்போ அது வந்து ஒரு உயிர் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அது வந்து அவன் நல்லவனா கெட்டவனான்றதுனாலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த என்கவுண்டர்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உண்மையாவே வந்துட்டு அவன் தான் கிரிமினல்ஸ், உண்மையாவே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எவிடன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா கையில். ஸோ அந்த டைமில் அவன் உண்மையாவே ஒரு பெரிய வில்லனா ஒரு கிரிமினல் இருந்தால் ஸோ நம்மளாம் வந்துட்டு பிடிக்க முடியல அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி வந்து என்கவுண்டர் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த என்கவுண்டர்ன்றது வந்துட்டு சில பேர் வந்து ஒத்துப்பாங்க, சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எடுத்து இது வந்துட்டு ஞானவேல் வந்துட்டு அவரோட ஸ்டைலில் வந்து பிரமாதமாக கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. ஸோ டவுட்டே ஏன்னா ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்துட்டு கண்டென்ட் பேஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் படத்தை பார்க்குறப்போ வந்துட்டு கண்டென்ட் தான் நிறைய பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்குறப்போ டெஃபினெட்லி வந்து கண்டென்ட்டாக வந்து நல்லா பார்ப்பாங்க. ஸோ இந்த இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு டெஃபினட்டாக என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய வந்துட்டு பெருசாக அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் இருக்கு. ஓகே வேட்டையன் ட்ரெய்லர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வந்து ஜெயிலர் ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருந்தினே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரெய்லர் கட் வந்து வெறித்தனமாக கட் பண்ணியிருப்பாப்ல நான் நினைச்சேன்னு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டு நம்ம தீஜன் ஞானவேல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரோ, ஸோ அவர் படத்தில் என்ன பண்ணியிருக்காரோ ஸோ அதை தான் வச்சு வந்து ஒரு ட்ரெய்லர் கட்டே வந்து பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ உண்மையாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு இப்போ தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேட்டையன் படம் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபேன்ஸுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னு ஒரு படம் ஒரு கமர்ஷியலாக வந்துட்டு ஒரு கண்டென்ட் அந்த அளவுக்கு பெருசாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒரு கமர்ஷியலாக ஃபுல்லாக ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தாக வந்து படம் பண்ணிட்டு இருந்தாரு போல. ஸோ பட் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக வந்து படத்தை பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த படத்தில் எப்படி பண்ணுறாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ பார்க்குறப்போ வந்துட்டு அதேமாதிரி அனிருத் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஹா ஓஹோ சொல்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. ஏன்னா ஜெயிலர்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு ஜெயிலர்லாம் வந்துட்டு வேற மாதிரி சம்பவம். ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு சம்பவம் ஜெயிலர் பாட்டாக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே விழுந்து புந்து சாத்திருப்பாப்புல. பட் இதுல பாக்குறப்போ வந்துட்டு ஒரு டீசென்ட் ஒர்க்கா தான் இருக்கு. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சாங்ஸ்லாம் விட்டுருங்க, சாங்ஸ்லாம் வந்து பட்டையை கிளப்பிடுச்சு. பட் இந்த வேட்டையன் டீசரும் சரி இந்த வேட்டையன் ட்ரெய்லரும் சரி ஸோ அது பாக்குறப்போ வந்துட்டு ஒரு டீசென்ட்டா தான் இருந்துச்சு. ஆஹா ஓன்னு சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் அது ரொம்ப மொக்கன்னு சொல்லிட முடியாது. அவரோட பிஜிஎம் வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா போட்டிருக்காப்புல. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து சீனுக்கு வந்து மேட்ச் ஆகலன்ற அந்த விஷயம் தான் வந்துச்சு. பட் டெஃபினெட்லி இந்த படத்துல வந்துட்டு செதுக்கியிருப்பாப்புல மனுஷன். அது டவுட் என்னன்னா அனிருத் வந்துட்டு நம்ம தலைவருக்குன்னு வரப்போ வந்துட்டு இறங்கி ஏழப்பாப்புல. சொன்னேன் எத்தனை பேர் வந்து காசு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா தலைவருக்கு வந்து காசே வாங்காம ஃபுல்லா வந்து விருந்து வைப்பண்ணான்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து படத்துல இறங்கி செய்வாப்புல. ஸோ அது வந்து எல்லா படத்தும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த படத்தை பார்த்தாச்சு அடுத்து கூலி வர போகுது. ஸோ அதுல வந்து பெரிய சம்பவம். ஏன்னா அது வந்து லோகேஷ் படம் மாதிரியா. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி
முன்னாடியே வந்து சூப்பரா வந்து போட்டுருவாப்புல. பட் இது தீஜன் ஞானவேல் படம்ன்றதுனால அவருக்கு என்ன தேவையோ, அவர் படத்துல வந்து அவர் நம்பி வரவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து டீசென்ட்டா கண்டிப்பா வந்து குடுப்பாப்புல. ஸோ ஞானவேல் பத்தி எனக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லங்க. கண்டிப்பா வந்து அக்டோபர் 10 போல வந்துட்டு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு தலைவர் வந்து ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் பேஸ்ட்ல வந்துட்டு படத்த பார்த்தோம்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி வந்து எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து உண்மையா வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பயே வந்து உங்களுக்கே தெரியும் அந்த கேர்ள்ஸ பத்தின ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு அந்த கிரிமினல வந்து எப்படி வந்து என்கவுண்டர் பண்றாங்க. ஸோ இப்பலாம் வந்துட்டு இதுல வந்து அமிதாப் பச்சனும் சரி, அப்புறம் ரித்திகா சிங் இருக்காங்க. அவங்க சரி, சஃபாஃபா இருக்காங்க. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா நெறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ பேன் இண்டியா வந்து அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அமிதாப் பச்சன் அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் சாருக்கு மேல வந்து ஒரு பெரிய பொசிஷன் இருக்கு. பட் அவர் வந்து என்கவுண்டர்ன்றனால பிடிக்காது. பட் தலைவருக்கு வந்துட்டு என்கவுண்டர்னா தான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து எப்படி மாட்டுது, ஸோ எப்படி வந்து கிரிமினல் வந்துட்டு அவங்க வந்து டேக்கிள் பண்ண போறாங்கன்றது வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு கண்டிப்பா ஞானிகள் வந்துட்டு அவரோட டைரக்ஷன் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருப்பாப்புல. ஸோ இதுதான் நண்பா எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஒரு தாட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தாட்ஸ் வந்துச்சு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சா, ஸோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பாய் நண்பா.